ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வைஷ்யூ மூமெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸோட சாப்டர் 1 எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா கோஸ்டல் ட்ரேட் இன் ஏஷியன் தமிழ்நாடு. கோஸ்டல்னாலே நமக்கு என்னெல்லாம் தெரியும், கடலோர பகுதிகள். ஸோ அந்த கடலோர பகுதிகளில் எப்படி வணிகம் செஞ்சாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக் சிட்டிஸான பூம்புகார், அதாவது அந்த பகுதியை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா மருவரப்பாக்கம், இன்னொன்று பட்டினப்பாக்கம். பூம்புகாரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூம்புகாரில் இருக்கிற மருவரப்பாக்கம் வந்து இன்லேண்ட் டவுன், அதாவது அது உள்நாடு. பட்டினப்பாக்கம்ன்றது கோஸ்டல் டவுன், அது வந்து கடலோர பகுதிகள். ஒரு நாடு இருந்தாலே கடலோர பகுதிகளும் இருக்கும், மக்கள் வாழ்கிற இடங்கள், அதாவது அதிகமாக வாழ்கிற இடங்கள், நிலப்பகுதிகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரேட் வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்குறது, இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அந்த பூம்புகார் நகரில் வந்து நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு பொருளை விற்கிறதுக்காகவும் சரி வாங்கிறதுக்காகவும் சரி வந்து கொண்டே இருப்பாங்க, அதிகமான அளவில் இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது கமோடிட்டிஸாகவும் இருக்கலாம், இல்லை உணவுப் பொருட்கள் வாங்கிறதுக்காகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுது. ஸோ நிறைய போர்ட் டவுன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தொண்டி, கொர்க்கை, பூஹார் அண்டு முசிறி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வச்சுருந்த போர்ட் டவுன்ஸ், பூம்புகார் நகரில் இருக்கிற போர்ட் டவுன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஒரு மூடில் தான் இருக்குமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப பிஸியாக இருக்குமா. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்லாம் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஸ்டல் பீப்புளெலாம் வந்து இன்னமும் என்ன டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இன்டர் கான்டினென்டல் ட்ரேட் வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நிறைய காண்டினென்ட்டுக்கு இடையே வந்து ட்ரேட்ஸை வந்து உருவாக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபிஷ்ஷிங், ஷிப்ஸை வந்து பில்ட் பண்ணுறது, சால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, கான்ச்சஸ், பேர்ல்ஸு. ஸோ கடலோர பகுதிகளெல்லாம் என்னென்னலாம் கிடைக்குமோ, என்னென்னலாம் அதிகப்படியான அளவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வகையான போட்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து இப்போ காண்டினென்டல் வழியாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணோன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு கடலோர பகுதிகளில் போகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு தேவை. ஸோ வந்து அவங்க போட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ படகு, திமிலி, தொன்னி, அம்பு, ஓடம்புனை இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் ட்ரேட், அதாவது ஒரு ரிவர்ஸை கடக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ண படகுகள். இதே ஒரு ஃபாரின் ட்ரேடாக இருக்குது, நான் ஓஷியன் கடந்து தான் வந்து போய் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னா, களம், மரக்கலம், வங்கம், நாவாய். ஸோ இதெல்லாம் வந்து ஓஷியன்ஸை வந்து கடக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ காய்ஸ், இதோட நம்மளோட பார்ட் 3 வீடியோ வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டெல் பாய் ஃப்ரம் வைஷ்யூ.